நம்ம தென்காசியில புதுசா கடல இறங்கி இருக்கிற சேலம் ஆர்ஆர் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாப்போமா? அதுக்கு முன்னாடி இந்த சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட உரிமையாளரான திரு தமிழ்ச்செல்வன் அவங்கள பத்தி தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. இவருக்கு 4 வயசு இருக்கும்போது இவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. குடும்ப வறுமை காரணமா 4வது வகுப்புக்கு மேல பள்ளி படிப்பை தொடர முடியாத தமிழ்ச்செல்வன் ஒரு டீ கடையில டீ கிளாஸ் கழுவுற வேலையில சேர்றாரு. ஆனா சொந்த ஊர்ல டீ கிளாஸ் கழுவுறதுக்கு கூச்சமா இருந்ததுனால சென்னைக்கு போய் கூலிக்கு மூட்டை தூக்குற வேலை பாக்குறாரு. அதுல கிடைச்ச சம்பளம் வயிற்றுக்கே பத்தாதால ஒரு ஹோட்டல்ல பிளேட் கழுவுற வேலையில சேர்றாரு. அதுக்கப்புறம் ஹோட்டல் சர்வர் ஆகுறாரு. கொஞ்ச வருஷத்துக்கு பிறகு சென்னையில ரோடு சைடுல தள்ளுவண்டி கடை போடுறாரு. முதல்ல தள்ளுவண்டி கடையில பாசுமதி அரிசி பிரியாணியை அறிமுகப்படுத்தினது இவர்தான். இவரோட பிரியாணிக்கு வாடிக்கையாளர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு இருந்ததால சென்னை தாம்பரத்துல முதல் கடையை தொடங்கின தமிழ்ச்செல்வன் பிறகு சேலம் ஆர்ஆர் பிரியாணியோட கிளைகளை தமிழ்நாடு முழுக்க விரிவுபடுத்துறாரு. இன்னைக்கு தேதியில 20க்கும் மேற்பட்ட கிளைகளுடன் கொடி கட்டி பறந்துட்டு இருக்கு சேலம் ஆர்ஆர் பிரியாணி. சரி, இப்போ நம்ம தென்காசியில புதுசா களத்துல இருக்கிற சேலம் ஆர்ஆர் பிரியாணி எப்படி இருக்குன்னு பாப்போம். நாங்க இவங்க கிட்ட சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி, கிரில் சிக்கன் ஆர்டர் பண்ணிருந்தோம். பிரியாணி கூட தயிர் வெங்காயம், கத்திரிக்காய் தொக்கு, பிரெட் அல்வான்னு வச்சிருந்தாங்க. யூனிக்கான டேஸ்ட்ல பிரியாணி தாறுமாறா வேற லெவல்ல இருந்துச்சு. இவங்களோட பிரியாணி குவாண்டிட்டி பாத்தீங்கன்னா தாராளமா 2 பேர் சாப்பிடுற அளவுக்கு இருந்துச்சு. கடையோட ஓபனிங் டைம் காலையில 10 மணில இருந்து நைட் 10 மணி வரைக்கும் இருக்கும். சோ நம்ம தென்காசியில தரமான ஒரு பிரியாணி சாப்பிடணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா குத்துக்கல் வலசை ஈனா விளக்கு பக்கம் லொகேட் ஆயிருக்கிற சேலம் ஆர்ஆர் பிரியாணியை கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. பை பாய்.